வணக்கம். இந்த வீடியோ நம்ம நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. அதாவது 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல், 2வது சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல். இந்த 2 சாப்டரும் படித்து முடித்தவங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு இது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் அதில் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 கொஸ்டினுமே இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதில் தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் அடுத்தடுத்து இருக்கும். அப்படியே தான் இருக்கும், பைலிங்குலாக தான் இருக்கும் கொஸ்டின்னு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 சாப்டர் சேர்த்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸுங்கிறப்ப நமக்கு வந்து 30 மினிட்ஸ்லேயே முடிக்கிறது கஷ்டம். ஒரு 45 மினிட்ஸ் வச்சுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து மற்ற பயாலஜி இதெல்லாம் வந்து டேரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட முடியும். பட் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் சால்வ் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் டைம் இதில் எடுத்துக்கலாம். பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் டைம் குறைச்சிக்கிட்டு இதில் கொஞ்சம் டைமை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து 45 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல்லேயே பார்த்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சர் பண்ணுறப்ப எதுவும் வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது. புக்ஸையோ மற்ற ஃபோனில் வந்து நெட்டில் ஆன்சர் பார்க்குறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எதுவும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஏவா, பியா, சியா, டியா ஆப்ஷனை வந்து நோட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் அப்படி வரிசையாக இது பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ண வேணாம். தெரியாத கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர். ஏன்னா இப்போ இருந்தே நம்ம அந்த ப்ராக்டிஸ் வரணும். ஓகேயா? தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ண வேணாம். தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ண வேணாம். அதுக்கு நெகட்டிவ் மார்க் வரும். ஸோ நீட்டில் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ரைட் ஆன்சர்னால் 4 மார்க்கு, ராங் ஆன்சர்னால் -1 மார்க். அது நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த பழக்கம் வந்து இப்போவே வரணும். தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ண வேணாம். அதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா லக்கில் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு வர மார்க்கும் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி நீங்கள் 45 மினிட்ஸில் அந்த முடிச்சுட்டு இதுக்கான ஆன்சரும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சர் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதின இதை டெஸ்ட் எழுதும்போது ஆன்சர் எழுதுறதுக்கு தனியாக ஒரு பேப்பர் வச்சுங்க, ரஃப் ஒர்க் பார்க்குறதுக்கு தனியாக ஒரு பேப்பர் வச்சுட்டு ரஃப் ஒர்க் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி பார்க்குறது தனியாக ஒரு பேப்பர் வச்சு. ஓகே, ரைட். இப்போ ஆன்சரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு போடுங்க. கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க் போடுங்க. ராங் ஆன்சராக இருந்துச்சுன்னா -1 மார்க் போடுங்க. டோட்டல் எவ்வளோ வருதுன்னு போடுங்க. ஓகே, பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இதுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம்ஸ் 30 கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரியாத கொஸ்டினுக்கெலாம் வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது மாதிரி அடுத்தடுத்த சாப்டர்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ அது வந்து போடுவேன். தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும். கான்செப்ட் வீடியோஸ் ஒரு லெசன் எடுத்துகிட்டு அதுக்கான கான்செப்ட்ஸ்க்கான வீடியோஸ் 2-3 வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம், நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, கான்செப்ட்ஸு வந்து தரவு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் நம்ம சில இதை லேர்ன் பண்ணுவோம். அதில் புதுசாக தெரிஞ்சுக்குவோம். அதை வந்து அப்படியே அக்குமுலேட் பண்ணிக்கணும். நம்மளுடைய நாலேஜ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த இது வரப்போ அந்த தப்பு வராமல் இருக்கும். ஓகே, நம்ம என்ன தான் படித்தாலும் இது பண்ணாலும் நம்மளாக ஒரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அந்த இது தெரியும். எங்கே ஸ்ட்ரக் ஆகிறோம், எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அதே மாதிரியே கொஸ்டின் வந்து அப்படியே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் வந்து வெரைட்டியாக புதுசாக தான் வரும். அப்போ நம்ம வந்து இப்போ அந்த பேசிக் நாலேஜ், பேசிக் கான்செப்டை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதை வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் யாராக இருந்தாலும். ஓகே, ரைட். இதை வந்து பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.